அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் சரத்குமார், நடிகை தேவயானி போன்றவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் 3BHK. இந்த திரைப்படம் கடந்த ஜூலை 4ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாச்சு. ஸோ இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை யதார்த்தமாக வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருந்தது. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு எதை சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கனவு இல்லத்தை எப்படி கஷ்டப்பட்டு வாங்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த திரைப்படத்தில் நான் முன்னதாக சொன்ன மாதிரி சரத்குமாரும் தேவயானியும் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய பேர் அப்படிங்கிறது சூரியவம்சம் திரைப்படத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது மக்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில். ஸோ மீண்டும் அதே பேரை 3BHKல பார்த்தது அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. ஒரு எவர்கிரீன் பேர்னே இவங்களை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாராட்டுகள் குவிந்த ஒரு திரைப்படமாக இருந்து வருகிறது. ஸோ ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் மக்கள்கிட்டேருந்து இந்த திரைப்படத்திற்கு கிடைச்சிருக்கு. அதாவது பார்த்த மக்கள் அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, இது ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திரைப்படம் இருப்பதனால எங்களோட லைஃபோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணும்போது படம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ்லாம் மக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் முதல் நாள்லே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் 1 கோடி வசூலை ஈட்டி இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா பறந்து போ படமும் ரிலீஸ் ஆச்சு, ஃபீனிக்ஸ் திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த 3 திரைப்படங்களில் எது முன்னாடி போகும் அப்படிங்கிற ஒரு போட்டியானது நிலவி வந்தது. அதில் 3BHK திரைப்படம் பார்த்தீங்கன்னா வலுவான வெற்றி இந்த இடத்துல பெற்றிருக்கிறது.